Hi, welcome to Stay Fit with Ramya. This is me Ramya and of course you know Jyotsna by now. So நாங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி உங்களுக்கு வந்து சொல்ல போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா good old omelette. எல்லாருக்குமே வந்து ஆம்லெட் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னும் தெரியும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நியூட்ரியன்ஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது ஆம்லெட்டில் தான் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு எக்கில் வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்கும்? 17 கேலரிஸ். 70 கேலரிஸ். அதில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் எவ்வளோ ஃபேட்? 6 grams protein, 5 grams fat. ஓகே, ஸோ இது வந்து வாங்க ப்ளீஸ் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வாங்க. குக்கியா எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா? சேல்ஸ் இல்லை, ஐயோ நாங்கள் வந்து முட்டையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு. வேணாம்ல, வேணாம் வேணாம், தேங்க்யூ. இல்லைங்க, இப்போ நாங்கள் கேமராவில் ரோல் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறமா ட்ரை பண்ணுறோம். தேங்க்ஸ். பார்த்தீங்களா, இப்படி தான் நம்மளை எல்லோரும் வந்து உசுப்பேத்திக்கு எடுப்பாங்க, நம்மளை வந்து ஹெல்த்தியாக சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் விழுந்துடாதீங்க, எப்படி நான் இப்போ அமுச்சு விட்டேன் அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணோம். ஸோ ஒரு முட்டையில் வந்து ஜோ சொன்ன மாதிரி 70 கேலரி இருக்குது, ப்ரோட்டீன் ஹையாக இருக்குது, ஃபேட்டும் வந்து 5 கிராம் தான் இருக்குது. இப்போ ஐயோ முட்டையில் வந்து எல்லோ இருக்குது, அதை சாப்பிடாதீங்கன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. பட் விஷயம் என்னென்னா, ஒரு ஹெல்த்தி உமனுக்கு அபவுட் 40 to 50 grams ஆஃப் ஃபேட் இன் அ டே கண்டிப்பாக மினிமம் தேவை. 5 கிராம் ஃபேட் ஒரு முட்டையில். இப்போ நான் 2 முட்டை யூஸ் பண்ணுறேன்னா 10 கிராம் ஃபேட். ப்ளஸ் இந்த வெங்காயத்தை வந்து நான் லைட்டாக வதக்கி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதில் டர்மரிக் போட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு, ஸோ அது ஒரு 5 கிராம் வச்சுக்கோங்க. மொத்தம் ஆம்லெட்லேயே 15 கிராம் ஃபேட் தான் இருக்குது, ப்ரோட்டீன் ஹையாக இருக்குது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் எனி டே, லைக் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், வாட்எவர். பட் இந்த ஆம்லெட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு ட்விஸ்ட் வந்து நம்ம க்ரீக் யோகர்ட் யூஸ் பண்ண போகிறோம். க்ரீக் யோகர்ட் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹோம்மேட் கர்ட் யூஸ் பண்ணலாம். பட் யுவர் ஆம்லெட் வில் பி a little runny. அது பிரச்சனை இல்லை, டேஸ்ட் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரன்னிங்காக இருக்கும் நீங்கள் அதை உள்ளே விடும்பொழுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த மேக்கிங் ஆஃப் த ஆம்லெட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ இந்த க்ரீக் யோகர்டை வந்து இந்த வதக்கின, the onions are already chopped and sauteed with 1 teaspoon of oil. You can use any oil. And also this mustard, turmeric, jeera and mustard. Yes. Jeera and mustard is all there. அதை பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் வந்து அந்த ஒரே ஒரு கப் க்ரீக் யோகர்டை இதுக்குள்ளே அப்படியே போட்டு I want to mix. Basically it acts like cheese. Oh. Almost on a low fat. Okay. So it's an alternative for cheese basically. Yeah. Has the same consistency. Right. Looks amazing, right? இப்போவே அப்படியே சாப்பிடலாம் ஒரு ராய்த்தா மாதிரின்னு தோணும். ஆனால் வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஆம்லெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சாப்பிடலாம். ஓகே, மிக்ஸ்ட் இனஃப். ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட் நான் இப்போ உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். லைஃப்பில் முதல்ல நான் ஆம்லெட் சமைக்கிறது வந்து இப்போ தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணுன்னா, கொஞ்சம் கேவலமாக வந்துச்சுன்னா நீங்கள் என்னை மன்னிச்சு விட்டுறணும். பட் நீங்கள் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே. நம்ம த ஆம்லெட், திஸ் இஸ் சால்ட் அண்ட் பெப்பர். That is to your taste. To your taste. ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த முட்டையை உடச்சி உள்ளே ஊற்ற போகிறேன். Am I right? Okay. Break it in the center. Like that. Use the tip of your fork. And then split. Aha. Okay. Yes. Not bad. Success. It's a success. Now this one I'll do on my own. Done. Oh. Okay. Fabulous. Okay, Joe? Slightly crushing the egg, but okay. But it's all gone in and piece edum varala ulla. Awesome. This is all you can expect from your first. I think I am a pro. I am a cooking pro. Might want to wash your hands, but Yeah, I'll finish pouring and then whisk. I'll show you one. Just அதுக்கு பேர் தான் விஸ்க். ஏன்னா விஸ்க்குன்னு சத்தம் வருது பண்ணும்போது. That's enough. ஓகே, பண்ணியாச்சு. ஸோ இப்படி ஆயிட்டு நல்ல இந்த ஒயிட் அண்ட் எல்லோலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆன் பண்ணோம். இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ப்ளக் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆன் ஆஃப் பட்டனில் இந்த ஆன் பட்டனை முதல்ல நான் ஆன் பண்ணால் ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? இப்போ ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே, டெம்பரேச்சர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணோம். ஓகே, இப்படி கூட ஃபஸ்ட் டைம் சமைக்கும் போது ஆளுங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். ஐயோ இது பயங்கரமாக சத்தம் வருது. ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி ஓகே ஆன் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே just 2 minutes or a minute. ஓகே, Because otherwise the egg will stick. நீங்களே வந்து பண்ணிடுங்களேன். ஓ ஓகே, Give it a 30 seconds. 30 seconds. Okay. And
ஒரு மாதிரி கேப்பெல்லாம் இருக்கு. Do till you're happy, but it's only 2 eggs on a large skillet. சரி, ஒரு மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேங்க. அது வந்து நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நல்ல வேலை. நான் மட்டும்தான் சாப்பிட்றேன். இப்போ இதை வந்து இப்போ ஊற்ற வேணாமா? No, you can. I mean, so at this point it's kind of done. Like it's starting to set. Maybe another 10-15 seconds. அதுக்குள்ளேயே ஓவர். You can put this on that side, like over there. Okay. Spread it like butter. However thick you want to lay it. Put the whole thing. Okay. ஸோ இதை எடுத்து அந்த க்ரீக் யோகர்டோட அனியன் மிக்சரை வந்து போட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் நல்லா சூப்பராக. இஸ் இட் ரைட்? ஓகே, தட்ஸ் இட். இப்போ ஆனால் தட்ஸ் இட் இல்லை, இனிமே தான் பிரச்சனையே. இதை திருப்பி விடணும். தோசை மாதிரி திருப்ப வேணாமா? இப்போ Greek yogurt will burn. So just want me to do it? யா ப்ளீஸ். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு கடைசியில் உப்புமா மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அடடே, Even if it breaks in place. ஆஹா, ஆக்சுவலாக நல்லா வந்துருச்சு. ஓகே, நல்ல வெந்த ஸ்டேஜ் எப்படின்னு தெரியும் ஜோ? You can see it, no? Like you can see that all this is not running. ஓகே, It doesn't come off on the tava. Okay. அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, ஆம்லெட் இஸ் டன். அதை வந்து சர்விங் பிளேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு இப்போ நான் சாப்பிட்றதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். So small plate அதனால. பாதியா? ஓகே டன். ஸோ இந்த ரெசிபி வந்து யார் கண்டுபிடிச்சாங்க இந்த க்ரீக் யோகர்ட் ரெசிபி அப்படின்னு பார்த்தா அது ஜோ தான். அவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. நம்ம சீஸ் ஆம்லெட்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, பட் சீஸ் ஆம்லெட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது இன்னும் ஹெல்த்தி. பிகாஸ் சீஸில் வந்து கொஞ்சம் ஃபேட்லாம் இருக்கும், இதில் வந்து ஃபேட் ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப பார்த்து கவனித்து நான் வந்து வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்லெட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வந்து ஒரு ரெசிபியாக ஷேர் பண்ணேன். யாராச்சும் என் கூட ரிஸ்க் எடுக்கிறீங்களா அதை சாப்பிட? I don't mind. Yeah, it's your recipe. நீங்க பக்கத்துல நின்று பண்ணீங்க. பட் yeah. No, you also do because நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா இவ தானே ஆம்லெட் பண்ணா, அதனால இவளே பாராட்டிக்கிறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. You also please take one piece and tell me how the omelette cooking has been. Okay, நாங்க வந்து டேஸ்ட் பண்றோம். It's a tasting time. Ninja, you want to join? Yeah, please come. ஏதோ ஒரு பெரிய டெசர்ட் சாப்பிட்ற ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணி ஆம்லெட் சாப்பிட்றோம். By the way guys, meet Ninja. அவங்க வந்து பேக்கர் நிஞ்சான்னு ஒரு இடம் இப்போ ஆலர்பேட்டில் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கிச்சனில் தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சியர்ஸ் சொல்லிட்டு சாப்பிட்லாமே. சியர்ஸ் நிஞ்சா, சியர்ஸ். ஓகே, ஆஹா, ரைஸ் பார்த்தீங்களா? அவங்கள பார்த்து சொல்கிறாங்க ரியலி குட்னு பண்ணேன் பண்ணியில். என்ன இது அவங்க ரெசிபி நிஜமாவே நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் வெரி ஃபில்லிங் ஆல்சோ. இதை முடிக்கும் போது வி ஃபீல் கம்ப்ளீட். இட்ஸ் a good meal. I think you should try. வீட்டில் வந்து எக் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். நான் வீகனாலாம் இருக்கலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் பிகாஸ் யூ நீட் த ப்ரோட்டீன் I couldn't be. But I really think eggs is really good for health and you should have if you want to especially work out, muscle build பண்ணணும். நான் வெஜிடேரியன் அப்படின்றவங்க எக்டேரியனாக மாறலான்னு நான் கருத்து சொல்லலை, நான் அப்படின்றது மாத்திரம் சொல்கிறேன். See you in the next video.